ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஒரு vlog மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு கார்டனிங் வந்து என்னோடய vlogல போட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து பாப்பாவோட ஸ்கூல் தெரப்பினால் நான் அந்த கார்டனிங்கே கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டேன். அது எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருந்துச்சு. செடி வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பத்துலேருந்தே ஒரு 3-4 வருஷமாக வச்சுட்டு இருந்தது. செம்பருத்தி செடியெலாம் வந்து செத்து போனவொடனே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எதையும் நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து ஒர்க் பண்ணாலும் எதனோ ஒன்று நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் தான். சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த பழைய விலாக்லாம் அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் வச்ச செடிங்கெல்லாம் இது அப்படின்னு ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன்ல. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்குது, அது வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஏதோ இழந்த மாதிரி இருக்கும்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதேமாதிரி என்ட்ரன்ஸை கொஞ்சோண்டு தான் மாற்ற போகிறேன், மொத்தமே மாற்ற முடியல. ஏன்னா இது வாடகை வீடு. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் என்னென்னா வந்து 4 வருஷமாக இல்லாத ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கிறது தான். இப்போ அந்த கடை பார்க்குறீங்கள்ல, அந்த செடி பின்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஓனர் வந்து வாடகைக்கு விட போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இன்னும் வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்போது அந்த இடத்த நீங்களே வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதாவது அவர் பாஷையில் எல்லாமே நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி மன கஷ்டமும் ஒரு மாதிரி கோவமும் வந்துருச்சு. நம்ம எப்படி ஆக்கிரமிச்சிருக்கோம், நம்ம தானே இதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக வச்சுட்டு இருக்கோம். கடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து அந்த கடைங்களுக்கு எதுவுமே யாருமே வரல. இப்போ அந்த கடையோட சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் க்ளீன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய வ்ளாகில் கூட காமிச்சிருப்பேன், ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணின்னு இருப்பேன். ஆனால் வந்து நான் க்ளீனாக வச்சுக்கிறேன்ற அந்த ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. நான் ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து அழுகியே வந்துடுச்சு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு, 4 வருஷமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம வீடு மட்டும், அதாவது அந்த செப்பல் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம வந்து திங்ஸை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது ஒன்று கூட வந்து இருக்கக்கூடாது. எதுவுமே வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த கடை சைடே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இதெல்லாம் வாங்கினேன்ல, யானை ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்லாம் வாங்கினேன். எனக்கு வந்து செராமிக் ஜார் வைக்கணும்னு ஆசை. நம்ம குழந்தை இருக்குது, அவனுக்கு யானைனா உயிர் என் பையனுக்கு. இதில் வேறு யானை வாங்கிட்டு வந்துட்டோடனே உடச்சிருவானோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா என் பையன் மெச்சூர் ஆகிட்டான், அவன் அந்த யானையை தொட கூட இல்லை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் முயல் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 300 சொன்னாங்க. இந்த யானை வந்து 200, அந்த செராமிக் பாட் வந்து 200 சொன்னாங்க. முயல் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வாங்குறதுக்கு காசு அந்த டைம் இல்லை. கரெக்டாக வந்து செடி இதெல்லாம் வாங்குறதுக்கே 1250 ஆச்சு. அதில் நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க, ஃப்ரீ செடியும் கொடுத்தாங்க. அதனால் இப்போதைக்கு வேணாம், நம்ம வந்து இன்னொன்று அந்த போன் மீல் வாங்கணும். அதுக்காக அப்போ வாங்கும்போது வேணால் முயல் வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டேன். அவங்ககிட்ட சொல்லிட்டும் வந்திருக்கேன், பார்க்கலாம் நம்ம அப்போவும் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து நம்ம உரம் போட்டுடலாம். நான் வந்து மெயினாக வந்து மண் வந்து அவங்கக்கிட்டேருந்தே வாங்கிப்பேன். இன்னொன்று போன் மீலு, வெர்மி கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஐபி இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் வளரும். இன்னும் நிறைய எதனா பண்ணணுமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். சப்போஸ் கார்டனர் யாருன்னா இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறதா தான் கொடுங்க. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செடி வச்சுருக்கிறதுனால நான் ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. இந்த 3 வருஷமாக அவர் வந்து இவ்வளோ செடி வச்சுருக்கீங்களே சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட பாராட்டிட்டு போயிருந்தார். ஆனால் வந்து அந்த கடைங்களில் வந்து கரண்ட் கொடுக்காமல் இருந்ததுனால அவர் அமைதியாக இருந்தார். இப்போ வந்து கரண்ட் வந்து அந்த கடைங்களுக்கு கொடுத்ததுனால அதுக்கு கடைக்கு ஆள் வர போகிறாங்க, அதனால சொல்லி நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்கிறது ஓகே தான். நான் அது ஃபேராக தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் செம்பருத்தி செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுட்டா எனக்கு தண்ணி ஊற்றவே டைம் இல்லை. அதுக்கு தான் செம்பருத்தி செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செத்து போச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, தெரப்பி, வீட்டு வேலை, யூடியூப், இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. இதில் வந்து ஒரு வேலை தான் என்னால் தண்ணி ஊற்ற முடியுது செடிங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 செடி வச்சுருக்கேன். நீங்களாம் யோசிப்பீங்க, வாடகை வீட்டில் நீங்கள் வச்சது தான் தப்பு, செடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த விதம் அப்படி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கிற இடத்துல வளர்ந்தவ. எனக்கு இந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பில்டிங் தான் இருக்குது. சுத்தமாக வந்து காற்று கூட வந்து புகை மாதிரி தான் வருது, இயற்கை காற்றுனே வர மாட்டேங்குது.
என்னோட ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலலாம் கோழி எழுப்பி விடும், கிளி, பறவை, அந்த மாதிரி பட்டாம்பூச்சி இந்த மாதிரிலாம் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில்லுன்னு காற்றடிக்கும். காற்றுல கூட ஒரு வாசனை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணில்லாம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த பூரிலாம் எடுத்து சாப்பிடும். பறவைங்கள்லாம் நிறைய பறவை வரும். எங்கள் அப்பாவோட பூரி சாப்பிட்றதுக்கே அந்த பறவை, அந்த அணில்லாம் வந்து காலையிலே வந்து சாப்பிட்டு கத்தினே இருக்கும். அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து புகை தான் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் குரங்குங்களாம் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வந்து இயற்கை சம்மந்தப்பட்டதில் வாழ்ந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பில்டிங் தான் இருக்கும். ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பில்டிங் தான் இருக்கும் தவிர சுற்றி ஒரு நேச்சராக வந்து காலைல எழுந்தோடனே ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக பார்க்குற இடம் வந்து என்னோடய வீடு மட்டும்தான் நான் சொல்வேன். அதே மாதிரி போகிற வரவங்க எல்லாருமே ரோட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடை பார்க்காம போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும்தான் சென்னையில் இந்த குன்றத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ செடி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் கம்மி பண்ணிவிட்டு பாதி செடி கீழேயும் பாதியை மேலே மாடியிலையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாதி செடி கீழே வச்சுட்டேன். ஸோ என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். புத்தரை வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் மாற்றிட்டு சப்பல் ஸ்டாண்ட் வரைக்கும் வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து மேலே காலையில் எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக என்ட்ரி வந்து இப்படி தான் இருக்குது. நான் ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணல. மீடியமாக வச்சுக்கணும் செடியை. யாருமே வந்து ஒருத்தர் நம்மளை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருக்கேன். அதையும் நான் காமிக்கிறேன். அதே போல் வந்து எனக்கு வந்து சொந்த வீடு வாங்கணுன்னு ரொம்ப கனவு, ஆசை கூட. ஏன்னா நம்ம சொந்த வீடு மாதிரி வந்து எதுவுமே வராதுங்க, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு எப்போ வந்து இது தோண ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த 4வது வருஷம் இங்கே அடி எடுத்து வைக்கும் போது தான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தோன்ற விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருந்திருக்கலாமே அப்படின்னு அப்போ தான் எனக்கு நினைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம சொந்த வீடுன்றது ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும் போது என்ன இதில் இருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வீடும் எனக்கு சொந்த வீடு தான், மாமியார் வீடும் சொந்த வீடு தான். ஸோ குழந்தைக்கோசம் நாங்கள் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு சொந்த வீடு இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் எப்படின்னு. நாங்கள் வந்து இப்போ கூட நாங்கள் கிளம்பி போனால் மாமியார் வீடு இருந்தாலும் அது எங்கள் மாமியார் வீடு, என்னோடய ஹஸ்பண்ட் வீடு கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னு தெரியுமாங்க, ஒரு கிராம ஸ்டைலில் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டெவலப்டு, பாம்பு வராமல் இருந்தால் சரி, கொஞ்சம் நல்ல ஏரியாவாக இருக்கணும், ஒரு வில்லேஜ் டைப்பில் இருக்கணும். ஃபுல்லாக வந்து பில்டிங்காக இருக்கக்கூடாது. என்னோடய ஆசையே ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கணும். ஒரு கிராமமே வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை. அந்த கிராமத்தில் ஒரு 2 BHK கட்டிடலாம், மாடி வீடாக இருக்கணும். அதே மாதிரி என் வீட்டை சுற்றி நீங்கள் ஃபுல்லாக கார்டன் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கனவு வச்சுருக்கேன். நீங்களே இமேஜ் பண்ணிக்கோங்க, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நடுவில் ஒரு வீடு எந்து அதில் வந்து 2 BHK நான் கட்டிட்டு எல்லா சைடும் ஃபுல்லாக கார்டனிங் எனக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் ட்ரெடிஷனாகவும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடர்னாகவும் வச்சுக்கணும். இந்த ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் முறையில் வந்து பார்த்திங்கன்னா செடிங்கள்லாம் அழகாக என்ட்ரன்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோட்டம், அதுக்கப்புறம் மாடி தோட்டம், இது மாதிரிலாம் ஃபுல்லாக வந்து கார்டனிங் வச்சுட்டு நடுவில் நான் இருக்கணும், நான் எங்கள் வீடு இருக்கணும். அந்த மாதிரி வந்து யோசித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வாங்குவேங்க, நானும் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போனாலே 500 ரூபாய் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்குது இந்த சென்னையில். ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பாப்பாவோட தெரப்பி முடிச்சுட்டு எப்படா ஊருக்கு போகணும்னு இருக்குது ஒரு பக்கம். ஆனால் ஊருக்கு போனால் எப்படா சென்னைக்கு வருவணும்னு இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த இதில் வாழ்ந்துட்டோம், தனியாக இருந்து பழகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அம்மா அப்பா வீடு இருக்கட்டும், மாமியார் வீடாக இருக்கட்டும், கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் யோசித்து வச்சுருக்கிறது எங்கள் அப்பா அம்மாவும் மாமியார் மாமனாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஒரு இடம் வாங்கி அங்கே சொந்தமாக வீடு கட்டி இருந்தால் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா எதனா ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் அப்படின்னா ஓடுற மாதிரி இருக்கணும். சென்னைனா வந்து 3 ஹவர் ட்ராவலுங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாட்டு சொந்த ஆற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு எதனா ஒரு பிரச்சனை அம்மா அப்பாவுக்கு இல்லை யாருக்குன்னா எதனா ஒரு பிரச்சனை சொந்தக்காரங்களுக்குன்னா கூப்பிட்ற அளவுக்காவது கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நானும் அதுக்கு ரொம்ப சேவிங் பண்ணின்னு தான் இருக்கேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு செலவு வந்தது, ஒரு மாதிரி பயம் வருது. என்னென்னா நம்ம வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து கனவாகவே போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இந்த ஜென்ரேஷனில். இருந்தாலும் நாங்கள் சேவிங் பண்ணின்னு தான் இருக்கோம், ட்ரை பண்ணின்னு தான் இருக்கோம்.
பார்க்கலாம். ஆனால் எல்லா மிடில் கிளாஸ்க்கும் ஒரு கனவு இது கண்டிப்பாக இருக்கும் தானே? உங்களுக்கு இருக்கா? நீங்களும் வாடகை வீட்டில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் செட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஐயப்ப மாலை வந்து இன்றைக்கி ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு, அதனால் பூஜை பண்ணியிருந்தோம் வீட்டில். ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.